பாமகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் என்னென்ன என்பதை பார்த்து விடுவோம். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பாமக நிறுவனர் ராமதாஸ் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தப்படும், இடஒதுக்கீட்டிற்கான 50% உச்சவரம்பை நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், மத்திய அரசின் வரி வருவாயில் 50% மாநில அரசுக்கு ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. 60 வயதை கடந்த உழவர்களுக்கு மாதம் 3000 ஓய்வூதியம், தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களில் 3 லட்சம் புதிய பணியிடங்கள், இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 3000 உரிமை தொகை, நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்களிலும் மது விலக்கை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை, 10 லட்சம் ரூபாய் வரை வருவாய் ஈட்டுபவர்கள் வரி செலுத்த தேவையில்லை, பெட்ரோல் டீசல் GST வரி வரம்பிற்குள் கொண்டுவரப்படும், தங்கம் மீதான 15% இறக்குமதி வரி முற்றிலும் ரத்து செய்யப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகள் பாமக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. பாமகவின் தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். ராமதாஸ் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையை படிக்கிற போது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும், அனைத்து மாநிலங்களிலும் மதுவிலக்கு அமுல் செய்யப்பட வேண்டும், நீட் தேர்வில் இருந்து ரத்தளிக்க வேண்டும் என்று 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். இந்த 3 கோரிக்கைகளையுமே ஏற்கனவே எல்லா கட்சிகளும் சொல்லி இருக்கிறது. ஆனால் ஒரு தேசிய கட்சியோடு, அதுவும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்திருக்கிற திரு ராமதாஸ் அவர்கள் இதை எப்படி சொல்கிறார் என்பதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. பாமக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மது விலக்கு விளக்குற மாதிரி அமல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது இதில். ஏன்னா பெண்கள் நிறையா பசங்க குடிக்கிறதுனால இதில் பெண்கள் தான் நிறையா வருத்தப்படுறாங்க. மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது என்பதில் தீவிரமாக இருக்கிறது. அண்டை மாநிலத்தில் பாண்டிச்சேரியில் மது ஒழிப்பு இல்லை என்பதை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீட் தேர்வுக்கு முக்கியமான காரணமே இந்த பிஜேபி. இந்த 3 அங்கங்களில் உள்ள இந்த பிஜேபி கூட நம்ம ராமதாஸ் அவர்கள் கூட்டணி வைத்துக்கொண்டு இதை நிறைவேற்றும்படியாக சொன்னால் இது சாத்தியமா? இதுமாதிரி நீட் தேர்வுக்கு விலக்கு அப்படிங்கிறாங்க. விலக்கு வாங்கி தந்தால் அது மகிழ்ச்சி தான். நீண்ட காலமாக அது மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. அந்த போராட்டத்துக்கு இந்த தேர்தல் எப்படி அமையும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியல. குறிப்பிட்டு பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சொல்லியிருக்காங்க. அந்த பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, கடுமையான தண்டனைகள் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பெண் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை, பெண் குழந்தைகள் பிறந்த உடனே 10,000 ரூபாய் அவங்களுக்கு செலுத்துறது உள்ளிட்ட அது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.